ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் ரொம்ப வருஷம் கழிச்சு. சின்ன vlog எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டேய் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு. ஆமா, இந்த vlog எதுக்கு வீட்டுல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். திருவிழா, ஊர்ல திருவிழா, சரி சும்மா டைம் பாஸ் ஆகுமே அப்படின்னு வந்தோம். சின்ன வயசு ஞாபகம்லாம் இருக்கும். சூப்பர்பா பண்ணிருக்காங்க. ஏய் பாருங்க, கடலாம் அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. அதாவது சின்ன வயசுல அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சின்ன வயசுலடா திருவிழாக்கு அப்படின்னு போவோம். ஆனா எப்படி இருக்கும்னா, பாக்கெட்ல 10 ரூபா கொடுத்து அனுப்புவாங்க நம்ம வீட்டுல. கரெக்டா? அதுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபா வச்சு என்னென்ன வாங்கலாம், என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு அதையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம். அந்த 10 ரூபாலே பார்த்தீங்கன்னா சாப்பிட 10 ரூபா உனக்கு தருவாங்க. அத நீ எப்படி அமுக்கலாம்? எப்படி ஏமாத்தி எல்லாத்தையும் 10 ரூபாய் நம்மளே அது மாதிரி நான் பண்ண மாட்டேன் எப்பயுமே. சரி ஒரு கோவில் திருவிழா அப்படின்னா ஜாலியாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டு, முக்கியமாக நான் ஏதாவது காரு தான் வாங்குவோம். காரு, ட்ரக்கு, பஸ்ஸு, சின்னதா. அப்புறம் இந்த இது புல்லாங்குழல், பிபி எல்லாமே வாங்குவோம். இப்போ காசு நிறைய இருக்கு, நிறைய இல்ல, அதை விட அதிகமா இருக்கு, வாங்குற அளவுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா நோட் தட் பாயிண்ட், காசு நிறைய இருக்கு ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எதனாலன்னு எனக்கே புரியல. வயசாக இன்ட்ரெஸ்ட் குறையுது எல்லா விஷயத்துலயும். சுபாஷ் கரெக்டா? வயசாக இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா உனக்கு குறையுது, எனக்கு குறையல. ஐ அம் யங் ஃபெலோ. கரெக்ட் தான். 5 years பேக். 5 years பேக்கா? ஆனா சின்ன வயசுல ஒன்றும் நடக்க முடியலங்க, கம்முன்னு இருங்க. ஏக்கா நீங்க வேற பார்க்கதான் நல்லா யங்ஸ்டர் மாதிரி இருக்கும். ஆமா, ஒரு 10 அடி எடுத்து வைக்க முடியல, மூச்சு வாங்குது. ஆனா போனவே என்ன ப்ரோ வயிறு பெருசாகுதுன்றானுங்க. கொஞ்ச நேரத்துல போய் நல்லா பார்த்து உட்காரணும், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி நல்லா குடிச்சிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் தான் தெம்பா பேசணும். சின்ன வயசுலலாம் நம்ம ஜாலியா போனோம்னா, மார்னிங் போனோம்னா ஈவினிங் வரைக்கும் திருவிழா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு, ஈவினிங் ஏதாவது டான்ஸ் வைப்பானுங்க பார்த்துட்டு ஜாலியாக வருவான். அப்படி நாஸ்டாலஜிக் மெமரிஸ் யூனோ. இல்லை அகைன் கை ரொம்ப வலிக்குது, இருங்க ஆங்கிள் மாத்திக்கிறேன். ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிடுங்க. ஏய் நீ சாப்பிட்றா? கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்க தவிர எதுவும் வாங்கவும் இல்லை கடைசி வரைக்கும். ஐஸ்கிரீம். ஏய் சுபாஷ் இதுல அந்த காத்தாடிடா ஞாபகம் இருக்கா? எவ்வளவு தெரியுமா? 5 ரூபா சுபாஷ். இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு. ஆமா. ஸோ இதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு 20 years பேக் இதை வாங்க முடியாம பேசலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறோம். எவ்வளவு இப்போ வந்து இது 30 ரூபா, 30 rupees. 30 rupees. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லு? சின்ன வயசுல 5 ரூபா. இது இப்போ 30 ரூபா ஆகிட்டாங்க. ரன்னிங்ல சரிங்களா? ஓகே தென் வருமா வாங்கிக்கலாம். போகும்போது வருமா வாங்கிக்கலாம். இதெல்லாம் சின்ன வயசுல. இது இப்போ எவ்வளோ? இது 50 ரூபா. சின்ன வயசுல எவ்வளோ தெரியுமா? இது 12 ரூபா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. மக்களே பாருங்க லேசரு. இந்த லேசரை வந்து நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது எவ்வளோ தெரியுமா? 10 ரூபா நினைக்கிறேன். 10 ரூபா. ஒரு 40 இது இருக்கும், லேசர்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ 40 ரூபா. இது 40 ரூபாய்க்கு ஒன்று வாங்க. ஒன்றா? சரி நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன வயசில் பசங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்ட். இது மேண்டிட்டரியாக இது வந்து வருஷத்துக்கு ஒன்று வாங்கி ஆகும். வீட்டில் எதுனா நிறைய கிடக்கும்ல, அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட் நைட்டில். கண்டிப்பாக அதை நம்ம ஒன்று வாங்கிடலாம், டோன்ட் வெரி. ஓகே, இது யாருன்னா வந்து சின்ன வயசுல விளையாடிக்கிட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஜாலியா எப்படி நைட்டு ஸ்கிப் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுவானுங்க. ஆனா பாக்குறவங்க போற போற கமெண்ட் பண்ணிட்டு போ. அசிங்க கமெண்ட் பண்ண ஏண்டா இதெல்லாம் நீ பாத்துருக்க மாட்டேல சுபாஷ். நீ பாத்துருக்கல, நீ தானே பாத்துருக்க. ஏய் நான் 90s நீ கிட்ஸ் 90s தான் ராடி. யாரா நீ? ஓகே நன்றி. அவர்தான் ஷாப் ஓனர் அண்ணா. சாம்பிளுக்காக எடுத்து காமிக்க சொல்லி இப்பதான் காமிச்சோம். பட் ஆனா ஒண்ணு வாங்க போறோம். ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அவ்வளோதான். இதில் எத்தனை சுபாஷ்? மொத்தம் 3 செல்லு இருக்கும் இதில். பேட்டரி ஆமா, அதுல வந்து இன்பில்டாவே 3 செல்லு வந்து பேக்கப்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு லேசரு, ஒரு 4 டைப் ஆஃப் இது ஆப்ஜெக்ட். ஓகே நைட்டு அடித்து பார்ப்போம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன அளவுக்கு ரிசல்ட் வருது. ஒன்று மாதிரி இருக்கா இல்லை சீக்கிரம் செல்லு காலியாகிடும்? ஞாபகம் இருக்கா? இல்லை அதுக்கு தான் அதில் 3 கொடுத்துருக்கானுங்க பேக்கப்புக்கு. 3 போடணும்ல, அவ்வளோ 3வே போடணுமா? ஆமாம், 1 போட்டு மீதி 2 பேக்கப் நினைச்சேன். 3 போடணுமா? ஓகே டன். என்ன வச்சிருக்கீங்க கையில்? வாட்டர்மெலன் 10 rupees. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு இப்போ போட்டியாக ஒன்று பண்ண போறாரு ஜேபி. அந்த இதெல்லாம் மேண்டேரியா வாங்கி சாப்பிடணும்டா திருவிழானா. திருவிழாவில் மண்டை காயிற மாதிரி கூட்டு வந்து முடிச்சு போறாரு ஒருத்தர் இல்லை, எல்லாரும் முடிச்சுட்டு தான் போறாங்க. ஏன்னா நடுவில் நின்றுட்டு இதனால ஹைட்ரேட்டா வச்சுக்கணும்ல உடம்ப, அதனால வாட்டர்மெலன். திருவிழான்னு வந்தா கண்டிப்பா அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். அப்படியா? ஓகே, வாங்காம போனா மனசு தாங்காது. ஏய் அந்த கார் வாங்கி கொடுறா ஃபர்ஸ்ட். எதுக்கு வந்தானே தெரியாம கார் வாங்கி கொடுறா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. நீங்களே கேளுங்க, காலம் போன காலத்துல கார் கேட்கறான், ஐஸ்கிரீம். ஒரு சின்ன பையன் மாதிரியே தன்னை வந்து ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணின்னு இருக்கான். ஆமாடா, என்ன வயசாயிடுச்சு நீங்க? ஜாலியா வந்தோமா, கூட்டத்தை பார்த்தோமா, கார் வாங்கணுமா, அவ்வளவுதாங்க லைஃப். ஜாலியா இருங்க, ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கையே, அவ்வளவுதான் சிம்பிள். பெருசா என்ன பண்ணுவேன்? இந்த என்ஜாய்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இந்த என்ஜாய்மெண்ட் ஒன்று வேற என்ன கிடைக்குமா? வேற எங்கேயும் கிடைக்காது. கிராமத்துல இருந்தா அது கிடைக்கும். கிராமத்து லைஃபா? கிராமத்துக்கு அப்பப்போ வரணும், சொந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகணும், அதான் லைஃப். அதான் லைஃப். என் லைஃப் கொஞ்சம் பாருங்க. அக்கில் வாட்டர் பாட்டில், ஒரு கையில வந்து வாட்டர் மெலனு, ஒரு கையில போனு. நான் வந்து பிடிச்சி விளாக் எடுத்துட்டு இருக்கேன். ஜாலியா வந்து வாட்டர். கேமராமேன் நீ தான் இருக்கணும். கேமராமேன் ஸ்கில்ல பத்தி கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க, காரியத்தை பாருங்க. போயிடு அந்த பக்கம் போயிட்டு இது போலாம். சாமி ஊர்வலம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போயிட்டு அதையும் கவர் பண்ணுவோம். பாருங்க கூட மரத்திலே செய்யறாரு. ஏதாவது உபயோகமா இருக்குமா? வாங்கலாமா? வாங்கலாமா? ஃபைபர் பண ஓலையில செய்யறது நினைக்கிறேன். பண ஓலையில அந்த இது ஃபைபர் மாதிரி ஒன்று வருது. எவ்வளோப்பா அது? 100 ரூபா. 100 ரூபா சொல்றாங்க. ஏதாவது என்ன எடுத்துலாம். 100 rupees. 100 rupees இப்ப ஜேபி வாங்காம வச்சுட்டு வர போறாரு. நான் சொல்றதுதான் நடக்குது. எல்லாமே 100 ரூபா தானே? எனக்கு ஒரு ஞாபகம் வருது, சின்ன வயசுல திருவிழா அப்போ புல்லாங்குழல் இருக்குல்ல, அது வந்து எவ்வளவு தெரியுமா? ஒரு 10 ரூபான்னு நினைக்கிறேன். அதை வந்து வாங்கிட்டு ஊத தெரியாது, ஆனா அது வாங்கி கையில வச்சுப்போம். கரெக்டா? அது ஊதவே தெரியாது, அப்படி இருந்தாலும் வாங்கி கையில வச்சுப்போம். அதுக்கே வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருப்போம், யாராவது வாங்கி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட இருக்கவங்க நல்லா நிறைய பேர் வாங்கிட்டு சும்மா வச்சுட்டு கையில போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். பட் இப்பெல்லாம் அது ரொம்ப சீப்பாவே கிடைக்குது. சீப்பா இல்ல, அதே காசு தான். அது 20, 40 ரூபா, 50 ரூபா இருக்கு. ஆனா நமக்கு வந்து அது வாங்குறதுக்கு பெருசா விருப்பம் இல்லை. ரிமோட் கார் எவ்வளோ? 30 ரூபா ரிமோட் காரு.
அததான் நம்ம வாங்குவோம் இல்ல, நிறைய ரிமோட் கார் தான் அதிகமாக வாங்குவோம். அந்த வந்து சின்ன பேட்டரி எல்லாம் போட்டு வீட்டுல டிவியோட செல் இருக்கு வேறு, ரிமோட் கார் இருக்கு, போட் இருக்கு, தண்ணி போட்டு, லேசர் தாங்க அல்டிமேட். வாங்கிட்டு போயிட்டு நைட் டைம் எல்லாம் அடிச்சுட்டு இருப்போம். அதை பார்த்துட்டு வந்து 4 பேர் எங்களை அடிப்பானுங்க, எவன்டா அது லைட் அடிக்கிறதுன்னு. அதனால நிறைய கடை போட்டுருக்கானுங்க. இங்க வந்தீங்கன்னா அப்படி ஒரு 100 ரூபா இருந்தா போதும் இல்ல சாப்பிடுறது. எல்லாமே 10 ரூபா தான். ஏபி பைக் கடை. பைக் வாங்குற நீ? பைக்கா? வாங்கலாம் வா. அதாவது பண்ணி அல்டிமேட்டா அவனு சொல்லிட்டு போறாரு. அந்த பைக் எடுங்க. வீட்டுல 1000 பொம்மை இருக்கு, இங்க வந்து பொம்மை கையில சொல்லிட்டு போறாரு. வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். ஃபைனலி ப்ரோ பைக். வேற என்ன கலர் இருக்கு? அது ரெட் கலர் எடுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக். ரெட் ப்ளூ. பஸ் உனக்கு ஒன்று வேணுமா? 2 போதும், 1 போதும். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. பைக் இப்படிதான் வாங்கினா உண்டு. ஆமா. நான் பார்த்து சொல்லுங்க ரேட்டு. 2 பைக் வாங்கியிருக்கோம். வீடியோ வர போயிட்டு இருக்கு. அப்படியா? சரி ஓகே. சரி ஓகே ஓகே. நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அதான் கரெக்டான விலையை கொடுக்கணும். ரெண்டு பைக்கு 100 200 ஓகேதா. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் பண்ணுங்க. இது நான் வந்து 200 100 ஓகேவா? இவங்க நெகோஷியேட் பண்றது என்னால விருப்பம் இல்லை எனக்கு. ஆனால் நினைச்சா பண்ணுவேன். உனக்கே தெரியும் எவ்வளோக்கு வாங்குவேன்னு. பட் இவங்க கூட இந்த வெயில்ல பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கிறாங்க. அதனால 100 எல்லாருமே அப்படியே திங்க் பண்ணா ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஸோ தயவு செஞ்சு வந்து யாரும் வந்து நெகோஷியேட் பண்ணாதீங்க. இது சும்மா வீடியோக்காக அவன் சும்மா ஒரு ஃபன்னாக வந்து பேசிட்டு இருந்தேன். வந்து வாங்குறவங்க வந்து இங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. அவங்க சொல்ற பிரைஸ்மே கோட் பண்ற பிரைஸ்மே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு யாருமே வந்து ரொம்ப அடிமட்ட விலைக்கு வந்து வாங்கிட்டு போகாதீங்க. போலாமா? ஃபைனலி ஜேபி பாட் அ ஸ்போர்ட்ஸ் பைக். நெக்ஸ்ட் என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 இயர்ரிங்ஸ் வந்து 100 rupees. 3 செட் வந்து 100 rupees. ஜேபி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறாரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்ச்சேசிங் ஸ்டார்டட். நம்ம அதுக்கெல்லாம் எங்க வாய்ப்பு இல்லையே, கொடுக்கணும் இல்லை. வாங்கி போடுங்க. இது நான் போட்டுட்டா? வாங்கி போடுங்கன்னா வாங்கி உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போடுங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லையே. 100 கிலோ போட்டீங்கன்னா ஒரு தர மாட்டான். அதனால இயரிங் கட் கேன்சல். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா. இவ்வளவு தூரம் வந்து வெயில் ஐஸ்கிரீம் வாங்கி தராம காலம் போன காலத்துல வெயில்ல வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுறா, லேசர் வாங்கி கொடுறா. இதுதான் வந்து கோல்டு. பபுள் வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா உனக்கு தான் கோல்டு, எனக்கு இந்த மாதிரி ஜாலியா வரும்போது ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸா. சரி ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிடுவோமா? வா அப்படியே வா. எங்க கடை இருக்கு? அப்படியே வா. என்னென்ன ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்க? எங்க கடை இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம். இங்கதான் இருக்கு கடை. அப்படிங்களா? அண்ணன் வெயில ரொம்ப கஷ்டப்பட்டு வித்துட்டு இருக்காரு. என்னென்ன ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட தான் வந்து சாக்கோ பார், கப் ஐஸ். இது எவ்வளோ? 20 ரூபா. ஓகே. இது மாதிரி இன்னும் உனக்கு சுபாஷா? உனக்கு? எனக்கு சாக்கோ பாரா? ஒரு சாக்கோ பார் ஒன்று கொடுத்துருங்க. இது என்ன ஃப்ளேவரு? ஓகே. வேற என்ன இருக்கு? இல்லை இதில் ஃப்ளேவர் என்ன இருக்கு? ஒன்று தான் இருக்குமா? சரி இது 2. பட்டர் ஸ்காட்ச் எவ்வளோ? 30 ரூபாதானா? பார் சுபாஷே, இது வந்து எவ்வளோ? 20 இந்த ஐஸ்கிரீமு. இது 10. 30 ரூபா ஐஸ்கிரீமே முடிஞ்சிச்சு. ஆனால் ஐபேக்கை போனால் எவ்வளோ ஆகும்? ஐபேக்கை போனால் 300 ரூபா. 300 ஆகும்ல?
பட்டர் ஸ்காட்ச் 20 ரூபா தான். எவ்வளோ குவான்டிட்டி பார்த்தியா? அதே டேஸ்ட் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது அருண் ஐஸ்கிரீமு இருக்கிறதுலே அருண் ஐஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், விலையும் கம்மி. அருண் ஐஸ்கிரீம் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் அது? இல்லை இல்லை, ஸ்பான்சர்ஷிப் வீடியோ. சின்ன வயசுல நம்ம சாப்பிட்டு திருவிழான்னு அருண் ஐஸ்கிரீம் தானே, எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப கம்மியாகவே செல் பண்ணுவாங்க. கடையில் உன்னுடைய ஃபோட்டோ இருக்கு. ஆ, இதான் பிராண்ட் அம்பாசிடர் கடைக்கு. கடையில் உன்னோட ஃபோட்டோ இருக்கு. நம்ம வாங்குறது தெரிஞ்சு ஒரு 10 பேர் வாங்குறாங்களா? இங்க பாருங்க, கடையில் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கு. ஆஹா, டைமிங் பார்த்து ஸ்கோர் பண்ணுவா. பாருங்க, இந்த பேசி அந்த பேசியும் பாருங்க. சின்ன நன்றி 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 நன்றி. வாங்க அப்படியே போயிட்டு என்ன கடை இருக்குன்னு பார்ப்போம். நன்றி நன்றிலாம் கிடையாது, இதெல்லாம் வாங்கி தாங்க. மாஸ் மாஸ் போலாம். அவ்வளோதான், வீடியோ இதோட முடிவடைகிறது. வந்த வேலை முடிந்து விட்டது. திருவிழாவிற்கு ஃபுல் எனர்ஜி லாஸ். கொஞ்ச நேரம் தான் வெயில. மதியம் கரெக்டாக டைம் 2 மணி. ஆமாம், பசி மயக்கம். ஆமாம். அதனால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங்காக பொறுக்க போக வேண்டியதான் வெளியே. இப்போ வந்து பொறிக்காச்சு, இன்னொரு பொருட்கள் ஈவினிங் இருக்குது. பாய். ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.